ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்எக்ஸ் பெட் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன்எக்ஸ் பெட் வெப்சைட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெட்டிங் கேமிங் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்எக்ஸ் பெட் பற்றி வீடியோஸ் வரும். அதாவது நல்லா ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது, இந்த ப்ரொமோ கூட யூஸ் பண்ணுங்கள் இப்படின்னு நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்பி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்எக்ஸ் பெட் வெப்சைட்டுக்குள்ளே போய் லாகின் பண்ணுறாங்க. பட் இதனால் ரியலி வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதா, இல்லைனா வேறு எந்த கேட்டகரியில் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற முழு கருத்தை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். உங்களுக்கே தெரியும், ஒன்எக்ஸ் பெட்டுங்கிறது ஒரு பெட்டிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னாலே ஒரு எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் வந்து கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட், அதே மாதிரி என்னென்ன சம்டைம்ஸ் ப்ரைஸை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் மூலமாக உங்கள் கிட்ட இருக்க காசு மூலமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுவீங்க. அதில் வின் பண்ணிங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல அமௌண்ட் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து லாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு காலி. ஸோ இதுதான், அதாவது உள்ளே போட்டு லக்லி வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஓகே, அது வின் பண்ணிட்டீங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காலி. இந்த கான்செப்ட்டில் தான் அந்த பெட்டிங் கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லை, எல்லா பெட்டிங் கேம்ஸும் ஒர்க் ஆகும். பட் இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த ஒன்எக்ஸ் பெட் இருக்குல்ல, இதை லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசை வந்து இழக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த ஒன்எக்ஸ் பெட் வெப்சைட் மாதிரியே நிறைய ஃபேக் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் onexbet.comனா அதுக்கு பக்கத்தில் 1 2 3 இந்த மாதிரி போட்டு .com .in .gov இந்த மாதிரிப்பட்ட நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டும் இருக்குது. ஸோ இதன் மூலமாக எது ஒரிஜினல் வெப்சைட் மூலமாக தெரியாமல் உள்ளே போயிட்டு அதில் வந்து காசை போட்டு காசில் வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரிட்டர்ன் அமௌண்ட் வராமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க காசை லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி போயிட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன். நீங்கள் ரீசெண்டாக சொன்னீங்கல்ல, நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ஒன்எக்ஸ் பெட் ப்ளே பண்ணுங்கள், நல்லா ப்ளே பண்ணால் நல்ல அமௌண்ட் வரும்னு ப்ரொமோட் பண்ணுறாங்களே. இந்த ப்ரொமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்எக்ஸ் பெட்லேருந்து காசு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரொமோ கோட் கொடுத்தா கூட அதில் வந்து நீங்கள் ஒரு லாகின் பண்ணி ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்க. அதோட டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா % ஆஃப் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அப்படி ஆஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து நிதி அபாயத்துக்கு உட்பட்டது, உங்களை ஓன் ரிஸ்கில் வந்து ப்ளே பண்ணுங்க. பட் ஓன் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க்காகவே ஆகிடக்கூடாது. பெட்டிங் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ், அதாவது ஒருத்தருக்கு லாஸ் ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமௌண்ட்டாக வரும். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணோன்னா இன்னொருத்தர் வந்து லாஸ் ஆகணும். ஸோ இந்த கேட்டகரியில் தான் போயிட்டே இருக்கும். பெட்டிங் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கேம்ஸ் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 11வது கேம்ஸ் நீங்கள் நல்லா பல்கான அமௌண்ட்டை போட்டுட்டு ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கையில் போவீங்க. பட் அது வந்து ட்ராப் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஏர்னிங்ஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டு ப்ளே பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பீடாக கூட தரலாம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் இது கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகி தொடர்ந்து எக்கச்சக்கமான அமௌண்ட்டு போட்டுருங்க, எப்படியாவது திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு கடனுக்கு மேலே கடன் வாங்கி இந்த கேம்ஸை ப்ளே பண்ணி லாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்பவே அடிக்ட் பண்ணி பெரிய ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய நியூஸ் சேனல்ஸில் இந்த பெட்டிங் கேமுக்குள்ளே போயிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கேட்டகரியும் ஒன்று தான். ஸோ பெட்டிங் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து உள்ளே போனாலே உங்களுக்கு ரிஸ்க்கு தான். அமௌண்ட் கேட்டகரியே சொல்லவே வேணாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து ரொம்பவே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது 2 கேட்டகரி. 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல். அதாவது டெபாசிட் பண்ணும்போது நல்ல டீசெண்டாகவே அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போயிடும், அதாவது ஒன்எக்ஸ் பெட்டுக்குள்ளே அமௌண்ட் போயிடும். பட் வித்ட்ராவல் பண்ணும்போது ப்ராப்பராக சம்டைம்ஸ் வின் பண்ண கூட அந்த ப்ராப்பரான வித்ட்ராவல் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் வரலன்னு கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டோட ரிவ்யூ வந்துடுங்க, நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி பெட்டிங் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்எக்ஸ் பெட் மட்டும் கிடையாது, பெட்டிங் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்களும் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ லீகலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ளே பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ப்ளே பண்ணி, அதாவது இந்த ப்ரொமோஷனை நம்பி உள்ளே போய் ப்ளே பண்ணி நிறைய பேரோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகவே மாறிட்டுருக்கு. ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும், அதனால் ப்ரொமோஷன் பண்ணுவாங்களே தவிர உங்களோட நல்லதுக்காக அவங்க ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு 10 செகண்ட் வீடியோ போடுங்க, அந்த கம்பெனிக்காரனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வீடியோ போடுங்க, நான் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரேன், ஏன்னா இந்த ப்ரொமோஷன் கூட யூஸ் பண்ணும்போது இதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கமிஷன் தரேன், ஏன்னா நம்ம சேனலுக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட பெட்டிங் கேம்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.